நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவங்க கூட விருந்து ஆயத்தப்படுத்தினா அதுல பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நம்ம அழிந்து 3 வேளை பட்டினியா இருந்து சாகணும்னு சொல்லிட்டு சத்துருக்கள் நினைப்பாங்க. அவர்கள் முன்பதாக நமக்கு தேவன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்தி அவ்வாறு விட மாட்டார், நம்மளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். தலை முதல் பாதம் வரை நம்மை என்ன பண்ணுவார்? தேவன் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பி ஆகாரத்தினாலும் இருதயத்தில் உள்ள வியாகுலங்களை நீக்கி பரிசுத்த ஆகாரத்தினாலும் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். புது ஆண்டுல சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை பார்ப்பாங்க. நம்ம விருந்து உண்ணும் போது அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறது உங்களுடைய கண்களும் நம்ம எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக தேவன் வைப்பார்.